ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வால்பாறை வீடியோஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் ஈரோடு டு வால்பாறை ஒரு லாங் ஜேர்னி வந்து நான் வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில். ஸோ அதோட ட்ராவல் விலாக் தான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணராமன் மூவி எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நான் காமிச்சிருப்பேன். அண்ட் ஆல்சோ அந்த பைக் ரைடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வால்பாறை போய் ரீச் ஆகும்போது டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 2:15 இருக்கும். அப்புறம் போனதுக்கப்புறம் ஓகே வீட்டுக்கு போக வேண்டாம், நியரஸ்ட்டாக ஏதாவது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூகுளில் செக் பண்ணோம். செக் பண்ணப்போ கூழாங்கல் ஆறு வந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு. ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் ஃப்ரம் வால்பாறை. சரின்ட்டு அங்கே போகலான்னு முடிவு பண்ணி நாங்கள் அங்கே தான் போனோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லொக்கேஷன் தான் கூழாங்கல் ஆறு. டெஸ்டினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பட் நாங்கள் போன டைம் வந்து மத்தியானங்கிறங்காட்டி ரொம்பவே வெயிலாக இருந்தது. நம்ம ஊர்லேயும் இதை விட வெயில் அதிகமாக தான் இருக்குது. பட் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கொஞ்சமாவது சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் வால்பாறையில் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது. வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்தோன்னா ரொம்பவே ஹீட்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிளைமேட் தான் அங்கே வந்து இப்போது சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் யாராவது வந்து அங்கே போகிறக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ரைட் நோ. ஸோ ஆஃப்டர் ஜூலை ஆர் ஆகஸ்ட் அப்போ வந்து பிளான் பண்ணிங்கன்னா மேபி கிளைமேட் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். அங்கே போயிட்டு பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு என் தம்பி ஒரு மேகி, நான் வந்து ஒரு சில்லி வாங்கினேன். சில்லிக்கு வந்து இந்த மீனுக்கு போடுற மசாலாவே போட்டிருந்தாங்க. அது நல்லா இல்லை. மேகி வந்து நல்லா இருந்தது. நீங்கள் போகிறீங்கன்னா நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெயில் ரொம்ப ஓவராக இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு போய் விளையாடலான்ட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகே வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு போயிட்டு பேக் வச்சுட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் ரிட்டன் வந்தோம். அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ரிட்டன் வரப்போ அவங்க ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவில் ஒரு அண்ணாவுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு தானே வந்தோம். ஸோ அவங்க வீட்டில் போய் நாங்கள் பேக் வச்சுட்டு நாங்கள் சொல்லிவிட்டு இங்கே வந்தோம், இங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு அன்பு கட்டளை வந்து விடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி போகுது. பட் ஆனாலும் இதில் வந்து சுழல் வருமாமா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களாம் இங்கேயே இருக்கவங்க. நாங்களாம் இங்கேயே அவங்களாம் இங்கேயே இருக்கிறவங்க. நாங்கள் எப்போயாவது ஒரு வாட்டி, அதுவும் எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷம் கழித்து போன வருஷம் ஒரு டைம் வந்தோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஒரு சான்ஸ் கிடச்சி வந்திருக்கோம். வந்தப்போ பார்த்தா இப்படி சொல்லிட்டாங்க, போய் இறங்காதீங்க, கால் கூட வைக்காதீங்க அப்படி சொல்லி ஒரு அன்பு கட்டளை. ஸோ சும்மா கால் மட்டும் நினச்சிட்டு நான் வரப்போகிறேன். மற்றபடி உள்ளேலாம் இறங்கி விளையாடலாம் போகிறதில்ல. இதுதான் இந்த கூழாங்கல் ஆறு. டேய் சுரேஷ், இங்கிட்டு வா. பாருங்க, தண்ணி ரொம்ப கூட இல்லை, கொஞ்சம் தான் வருது. ஆனால் தண்ணி வந்து வேகமாக மூவ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் சுழல் வரும்னு சொன்னது வந்து எனக்கு பயமாக இருக்குது கால் வைக்கிறதுக்கு. சரி ஓகே. கொஞ்ச நேரம் தான் நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போய் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனோடனே மாப்பிள்ளைக்கு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, தண்ணி ஊற்றுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நீர் எங்களோடு கர்த்தாவே சப்பா, இந்த கர்த்தாவே இந்த வாழ்வு எப்போதும் நீடித்து நிலைத்திருக்க நீர் கருவி செய்தல் வன்முறையாக செபிக்கிறோம். இந்த மகனை நீர் அற்புதமாய் ஆசீர்வதிங்க. இன்னும் ஜன பந்துக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி எல்ல வேண்டும்படியாக எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினால் கெஞ்சி மன்றாடுகிறோம். நிச்சயம் நல்ல நாள தகப்பனே.
நீங்க தானே சொன்னாரு என்ன கொடுக்குற நீ குளிக்கலையா? எல்லாரும் ஒவ்வொரு வேலையில் பிஸியாக இருந்தாங்க. எனக்கும் என் தம்பிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அது இல்லாமல் அம்மா அப்பாலாம் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வருகைக்காக காத்திருந்தோம். சம் ரிச்சுவல்ஸ் ஆர் கோயிங் ஆன். இப்போ வந்து டைம் அரௌண்ட் 6:10 PM, கரெக்டாக 6:10. நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இப்போ தான் நல்லா இருக்குது. ஆனால் மத்தியானம் நம்ம ஊர் மாதிரியே வெயில் பொழந்து கட்டுது. ஸோ இதுதான் நாங்கள் வந்துட்டு மேரேஜுக்கு வந்து அவங்களோட வீடு. ஸோ நாளைக்கு சர்ச்சில் கல்யாணம். உங்களுக்கு அதையும் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபைனலி ஈவினிங் அப்போ அம்மாவும் அப்பாவும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் அவங்களை கூட்டிகிட்டு வரக்காக நானும் என்னோடய தம்பியும் போய் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் பெரியவங்களாம் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்கட்டி ஸோ அவங்க ஒரு லாங் கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்தது. அடுத்து எல்லோரும் என்கேஜ்மெண்ட்டுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஹரிபரியாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தங்காட்டி தூங்கிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போனதே கொஞ்சம் லேட்டு தான். கரெக்டாக ப்ரேயருக்கு உள்ளே போயிட்டேன். ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு சின்னதாக அந்த ரிங் எக்ஸ்சேஞ்ச் செரிமனி மாதிரி சின்னதாக நடந்தது. டின்னருக்கு வந்து கொஞ்சம் மீல்ஸ் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ரைஸு, சாம்பார் அந்த மாதிரி இருந்தது. சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. அல்டிமேட்டாக இருந்தது. எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னு என்னோடய இலையை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ட்ராவலில் நாங்கள் அதிகமாக சாப்பிடல. காலையில் காங்கேயத்தில் இட்லி சாப்பிட்டதோடு சரி. அதுக்கப்புறமேட்டு நிறைய ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம். அந்த கூழாங்கல்லாறில் வந்துட்டு ஒரு காலிஃப்ளவர் சில்லி, மேகி இதோடு சாப்பிட்டதோடு சரி. நைட்டு வந்து ரொம்ப பசி எடுத்துச்சு. ஸோ அந்த பசிக்கேற்ற ருசியான சாப்பாடுங்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. என்னோடய இலையை பார்த்துருந்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த கெஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ட்ராவல் பண்ணி வந்த டயர்டில் படுத்து தூங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டோம் நானும் என் தம்பி எல்லாருமே. இப்போ நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த ஹோட்டலில் தான் ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே போகலாமா? இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஒரு ப்ரிட்டி டீசெண்டான ரூம்னே சொல்லலாம். ஒரு சின்ன ரேக் மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் 2 பேர் படுத்துக்கிற அளவு ஒரு கட்டில், அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூமும் நீட்டாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு மிரர், வாஷ் பேஷன் வந்து வெளியே இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு வால்பாறை கடத்தெருவு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதே போல் மேரேஜ் வந்துட்டு சூப்பராக வீடியோ கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.